தமிழ் டுடே டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம Zebronics Inti 4.1 ஸ்பீக்கர்ஸோட அன்பாக்சிங், அதோட செட்டப், ரிவ்யூ, இதை வாங்கலாமா வேணாமா எல்லா டீடைல்ஸும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் Zebronics 4.1 ஸ்பீக்கர்ஸோட பாக்ஸ். ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ள ஒரு சப்வூஃபர் இருக்குது, அதோட 4 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸ்பீக்கர்ஸை பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்துட்டோம். இப்போ நம்ம அது மேலே இருக்கிற அந்த ரேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இதோட ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் சப்வூஃபரோட பேக் சைடு. இதில் இன்புட்டுக்கு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி அவுட்புட்டுக்கு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற எல்இடி லைட்ஸ்க்காக ஒரு 4 டிசி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அதே மாதிரி ஏசி கார்டு இருக்குது, எஃப்எம் ஆண்டனாவும் இருக்குது. இப்போது சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை சப்வூஃபரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லோ கலர் பின் ஆடியோக்காகவும், அது மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற பின் டிசி இன்புட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ப்ளூடூத் வசதி இருக்குது. ஸோ நம்முடைய மொபைலில் இருக்கிற ப்ளூடூத் மூலமாக இதில் பாடல்களை கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி பென் டிரைவர், எஸ்டி கார்டு, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. இன்பில்ட் எஃப்எம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம்ல நம்ம பாடல்களை கேட்க முடியும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பேஸ், ட்ரிபிள், வால்யூம் இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த 4.1 ஸ்பீக்கர்ஸோட மொத்த அவுட்புட் ஆர்எம்எஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 105 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸை பவரில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பவர் ஆன் பண்ண உடனே இப்போ 4 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்லேயும் எல்இடி லைட் எரியுது. டிஃபால்ட்டாக ஆக்ஸ் மோடு தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இதில் யூஎஸ்பி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவோம். சப்வூஃபரோட ஃப்ரண்ட் சைடு இதுதான். லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ப்ரீமியம் ஃபீல் தருது. சப்வூஃபருக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவுக்கு இன்புட் போர்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்டி கார்டு போடுற போர்ட்டும் இருக்குது. பட்டன் கண்ட்ரோல்ஸும் அதோட டாப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்க ரிமோட்லேயே நம்ம எல்லா மோட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி ப்ளே அண்ட் பாஸ், வால்யூம் கண்ட்ரோல், அது மாதிரி நம்பர் மூலமாக பாடல்களை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ரிமோட்லேயே இருக்குது. நம்முடைய மொபைலை ப்ளூடூத் மூலமாக இந்த ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ணுறது மூலம் நம்முடைய மொபைலில் இருக்கிற பாடல்களை இந்த ஸ்பீக்கர்ஸில் ஈஸியாக கேட்கலாம். அடுத்ததான் நம்மள்ட்ட இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர்ஸை டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, ஓ எல்ஷடாய் சர்வ வல்லவர், என வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனையாமான்
ஒருவேளை உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட்டில் வந்து சவுண்ட் அதிகமாக வைக்கிற அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இரைச்சலாக தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலர் மைக்கில் வந்து அதற்கு மேலே வந்து அந்த சவுண்டை வந்து சென்ஸ் பண்ண முடியாது. சவுண்ட் அதிகமாக இருந்தாலும் அதை சரியாக சென்ஸ் பண்ணுற சில மைக்கில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரியான சவுண்ட் அதிகமாக வச்சு நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து சவுண்ட் அதிகமாக வைக்கும் பொழுதும் வந்து எந்த விதமான இரைச்சலும் இல்லாமல் கேட்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸே உங்களுடைய கம்ப்யூட்டரில், உங்களுடைய டிவிடி பிளேயரில், உங்களுடைய மொபைலில், அது மாதிரி ப்ளூடூத் மூலமாக, யூஎஸ்பி மூலமாக, மெமரி கார்டு மூலமாக எந்த வகையிலும் நீங்கள் வந்து பாடல்களை வந்து கேட்க முடியும். ஸோ உங்களுடைய ஹாலுக்கு ஒரு நல்ல 4.1 ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Zebronics Indie 4.1 ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வீடியோவாக மட்டும் இருக்கக்கூடாது. இதோட ஃபுல் செட்டப்பும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னும் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.